அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம ஒரு முக்கியமான யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த யோகத்தை பற்றி நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. மீண்டும் வேறொரு கோணத்தில் இந்த யோகத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ சொல்கிறோம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சிராப்பள்ளி மேட்டுப்பாளையத்திலிருந்து. தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை உங்களுடைய பார்வைக்கு நம்மளால் கொடுக்க முடிஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்க்குறோம். நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 1010 ரூபா கட்டணத்திலும், வெளிநாடுகள்லேருந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 3030 ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம். சரிங்களா? கீழே தெரியிற ஜிபே நம்பருக்கு 1010 ரூபா பணம் பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டிங்கனாவே போதும். நீங்கள் பேமெண்ட் போர்ட்டல்லேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருவோம். ஒருவேளை நான் எங்கேயாவது மாநாடு மீட்டிங் அது மாதிரி போகிறேன் அப்படின்னா ஒரு நாள் அல்லது 2 நாள் டிலே ஆகும். மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருவேன். நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஜாதகத்துல எவ்வளவோ யோகங்கள் இருக்கு, எவ்வளவோ, அதாவது 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம், 12 ராசி இருக்கிற மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கு. ஆனா இந்த யோகங்கள் பாத்தீங்கன்னா எல்லா யோகமும் ஏதாவது ஒரு வகையில ஒரு மிக மிக உயர்ந்த ஒரு யோகத்துக்கான அமைப்புக்கான அந்த வழிகாட்டுதலையும் அந்த உயர்வினை செய்யக்கூடிய அந்த பாதையும் கண்டிப்பாக நமக்கு காட்டி கொடுக்குது. சரிங்களா? அல்லது நம்மளை கலைச்சிட்டு போகுது. அந்த வகையில ஒரு மிக உயர்ந்த யோகம் சொல்லக்கூடிய யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைஞ்சு, நல்லா கவனிங்க, ரிஷப லக்னம் 1க்கு மட்டுமே 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதிமான கிரகம் சனி பகவானா அவரே தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்வார். ஆனா மற்ற எல்லா லக்னங்களுக்குமே பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி 2 கிரகங்களா இருக்கும். அந்த கிரகங்கள் அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு அர்த்தம். சரி, 9ல அதாவது திரிகோணத்துல பெரிய திரிகோணம் 9, கேந்திரத்துல பெரிய கேந்திரம் 10. அப்ப இதுக்கு பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகம் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அது பாத்தீங்கன்னா அர்த்த தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க, அதாவது பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த பாதி தர்ம கர்மாதிபதி யோகம் 4ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் குறிக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு கொஞ்சம் குறைவான திரிகோணம் 5ஆம் இடம். சரிங்களா? 10ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடம். அப்போ 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி வேலை செய்தோ அதுல கிட்டத்தட்ட பாதி அளவுக்காக இந்த 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் வேலை செய்யும். அதனாலதான் காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும், காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் யோகம்னு சொல்லப்பட்டது. அது அமாவாசை யோகம்னு சொல்லப்பட்டது. அமாவாசைய வேற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அது அமாவாசை யோகமா சொல்லப்பட்டாங்கன்னா அதனுடைய அர்த்தம் இதுதான். அதனால சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்துல இணைந்திருந்தால் அது மிகப்பெரிய யோகம். அந்த சூரியன் சந்திரன் இணைவை பத்தி தான், அந்த பாதி தர்ம கர்மாதிபதி யோகத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, சூரியன்னா நமக்கு நல்லா தெரியும், தகப்பனார், பூர்வீக சொத்து, முதல் குழந்தை, அரசாங்கம், அட்மினிஸ்ட்ரேஷன், ஆளுமை, வெளிச்சம், அப்படி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, சந்திரன் அப்படின்னா மனோகாரகன். சந்திரனா தாய், சூரியனா அப்பான்னா சந்திரன்கிறது அம்மா. ஓகேங்களா? சந்திரன்கிறது மாமியார், சூரியன்கிறது மாமனாரையும் குறிக்கும். ஓகேங்களா? சந்திரன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசுக்கு சொந்தக்காரரு, அழகா இருக்கக்கூடியவர். அதே நேரத்துல சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா திரவங்களுக்கு, குடிக்கக்கூடிய திரவங்களுக்கு அவர் தான் அதிபதி, உணவு அவர் தான் அதிபதி, பணம் காசுக்கு அவர் தான் அதிபதி. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். மக்கள் சேவைக்கு சந்திரன் ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சூரியனும் சந்திரனும் இணையும் போது பெரும்பாலும் அமாவாசை யோகமாகவோ, அமாவாசைக்கு முதல் 2 நாள்களாகவோ அல்லது அமாவாசைக்கு பின் 2 நாள்களாகவோ மட்டும்தான் இந்த சூரிய சந்திரர் இணைவு இருக்கும். நெருக்கமான இணைவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கிறதா அந்த அமாவாசை யோகம் அப்படின்னு அர்த்தம். இந்த அமாவாசை யோகத்தை பத்தி ஒரு ஒரு விஷயம் நம்மளுடைய மூல நூல்கள் இல்ல, நம்மளுடைய இந்து சமுதாயத்துல
இந்து தர்மத்துல மிக முக்கிய ஒரு நூல்னு சொல்லக்கூடிய மகாபாரதத்துல இந்த அமாவாசை யோகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடக்கும். அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி களபலி இடணும். அந்த களபலி என்னைக்கு கொடுத்தோம்னா நமக்கு போர்ல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட வித்வான் அப்படிங்கிறவர் பேர் சகாதேவன். அவர் தான் சகாதேவன். இந்த சகாதேவன்கிட்ட போய் துரியோதனன் கேட்பாரு. தன்னுடைய இனம் அழிவதற்கு தானே குறிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சகாதேவனுக்கு. நான் அந்த துரியோதனன் என்னைக்கு களபலி கொடுத்தா நான் போர்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டோடனே, அமாவாசை அன்னைக்கு களபலி இட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருவார். உடனே கிருஷ்ணர் போய் கேட்பார், என்ன சகாதேவா, வந்தவனுக்கு எதுவும் சொல்லலையே? இல்லை, வந்தவனுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அது என் தொழில், நான் தொழிலுக்கு துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார். உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணுவாரு, நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கே நம்ம தர்ப்பணம் கொடுத்து இந்த விஷயத்த கொலைக்கு விட்டுறலாம், தர்மம் வெல்லணும், அதுதான் மகாவிஷ்ணுடைய நோக்கம், நம்முடைய பெருமாள் சாமியோடைய நோக்கம், நம்முடைய கிருஷ்ணருடைய நோக்கம் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, நாளைக்கு அமாவாசைனா இன்னைக்கே தர்ப்பணம் கொடுக்குறாரு. உடனே வானமண்டலத்துல இருக்கிற சூரியனும் சந்திரனும் நேர கீழே இறங்கி அவர்கிட்ட, என்ன கிருஷ்ணரே, நாளைக்கு தானே சூரியனாகிய நானும் சந்திரனாகிய இவரும் ஒன்றாக சேரக்கூடிய நாள், நாங்க ஒன்னா நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒன்றா இணையக்கூடிய அமைப்பு, நாளைக்கு அமாவாசை விட்டுட்டு இன்னைக்கே தர்ப்பணம் பண்றீங்கன்னு சொல்லி கிருஷ்ணரை கேட்கும்போது சூரிய சந்திரர்களுக்கு கிருஷ்ணர் என்ன பதில் கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நான் அதை ஒன்று மறுக்கவில்லையே, இப்போது கூட நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்தாவே அமாவாசை யோகம் அப்படிங்கிறது கிருஷ்ணரே அந்த மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோகம் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட யோகம் அப்படி. ஆனா பொதுவா அமாவாசையில பிறந்தவங்க திருடனா இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டது. சரி, அந்த ஆய்வுக்குள்ளார நம்ம போகல. சூரியன்கிறது நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ஆளுமை அட்மினிஸ்ட்ரேஷன், சந்திரன் மனோகாரகன், எவ்வளவு வச்சுக்கலாம். இவங்களுக்கு மனசு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகும், அதை என்னமா ஒத்துக்கலாம். ஆனா இவங்க அமாவாசையில பிறந்தவங்க போல திருடனுங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. சரி, இந்த சூரியர் சந்திரர் இணைவு நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஜாதகத்துல எந்த ராசியில வேணுமாலும் இருக்கலாம். ஏன்னா 12 மாசத்துக்கும் அமாவாசை வரும் இல்லையா? வருதா? சித்திரை மாசம் ஆரம்பிச்சு பங்குனி மாசம் வரைக்கும் 12 மாசத்துக்கும் அமாவாசை அந்த காலகட்டம் கண்டிப்பாக வரும். அந்த அமாவாசை காலகட்டம் வரும்போது பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் சற்று பாதிப்புல இருப்பாங்க. ஆனா காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சேர்ந்து இருப்பது யோகம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த 2 கிரகம் சற்று பாதிப்புல இருப்பாங்க, அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா இந்த 2 கிரகமும் சேர்ந்து இருப்பது ஒரு வகையில யோகம். ஏன்னா ஒரு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இல்லையா, அந்த அமைப்புல இந்த 2 கிரகம் இணைஞ்சிருப்பது யோகம். சரி, எங்கேயாவது இருந்து குருவோ, ஏன்னா சுக்கிரன் இந்த சூரிய சந்திரனை பார்க்க முடியாது. சூரியனுக்கு முன்ன பின்ன மட்டும்தான் சுக்கிரன் போக முடியும். சூரியனுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவே முடியாது. சூரியனோட தான் சுக்கிரன் இருக்கணும். சூரியன், சுக்கிரன், சந்திரன் 3 கிரகம் இணைவதற்கு வாய்ப்பு அதிகம். சூரியன், புதன், சந்திரன் இந்த 3 கிரகம் இணைவதற்கு வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் எப்போதாவது ஒரு முறை சூரியன், சுக்கிரன், சந்திரன், புதன் இந்த 4 கிரகம் கூட ஒரு இடத்துல இணையும், எப்போதாவது ஒரு முறை. இந்த சூரிய சந்திரர்களை குரு நல்லா பாருங்க, 5ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ பார்த்து விட்டால் அமாவாசை யோகம் வேற மாதிரி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்நாள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா தசா புத்திகளுமே மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை நிச்சயமாக இந்த யோகம் கொடுத்துருது அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ரிஷபத்துல தான் அவருக்கு சூரியன் இருப்பாங்க, ரிஷபத்துல தான் சந்திரன் இருப்பாங்க. சூரிய சந்திரன் இருப்பது அமாவாசை யோகம். அதற்கு நேர் 7ஆம் இடமான விருச்சிக வீட்டுல குரு பகவான் இருப்பாரு. விருச்சிக வீட்டுல இருந்து குரு சந்திரனை பார்க்கறதுனால அமாவாசை யோகம் மாறி அங்கே கிட்டத்தட்ட பௌர்ணமி யோகம் மாறி செயல்படும். உங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல சந்தேகம் வரும், சார் அமாவாசை அன்னைக்கு நமக்கு பூமிக்கு நிலவு தெரியாது, குரு பார்க்கும்போது சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக அதுக்கு சமமான அமைப்பா மாறுதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப பாத்தீங்கன்னா சந்திரனும் அங்க பௌர்ணமியா தானே இருக்கணும், ஆனா நமக்கு சந்திரன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா இதுதான் பாத்தீங்கன்னா அதாவது காட்சி பிழைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இதை உருவகப்பு தான் படுத்திக்கணும் தவிர இது நேரடியாக இது அமாவாசைன்னா அமாவாசை தான், அந்த இடத்துல பௌர்ணமி அப்படிங்கிறது நேரடியாக நம்ம காட்சிக்கு வராது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ இந்த 12 வீடுகள்ல இந்த அமாவாசை யோகம் எங்கிருந்தால் அதிக சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் மேச வீட்டில் எடுத்துக்கலாம். மேச வீட்டில் இருப்பது மிகப்பெரிய யோகம். சரிங்களா? என்ன அமைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யோகா அமைப்பை நிச்சயமாக கொடுத்துரும். ஏன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் உச்சம் அடைஞ்சிருக்கு, சந்திரன் அவரோட சேர்ந்திருக்கு. சரிங்களா? சூரியன் உச்சம், சந்திரன் அவரோட சேர்ந்திருக்கு. அப்போ சூரியன் பலமாக இருக்கிறார். அந்த பலமோட இருக்கிறதுல சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த யோகம் வேலை செய்யும். நல்லா கவனிச்சுங்க. இந்த அமாவாசை யோகம் சிறு வயதில் ஒரு பெரிய முன்னேற்றங்களை தராது. சிறிய வயதில் நிறைய வறுமைகளை தரும். சிறிய வயதில் இந்த கல்வியில தடையை தரும். ஆனால் வயது ஆக ஆக மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்களை கண்டிப்பாக தரும். இவர்களுடைய குழந்தை மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வருவாங்க. பெயர் சொல்லும் பிள்ளைகள் இவங்களுக்கு சர்வ நிச்சயமாக பிறக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, அப்படியே ரிஷப வீட்டுக்கு வந்துடலாம். ரிஷப வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துல சந்திரன் உச்சம், அவர் அமாவாசை டெட்டு எப்படி வேணுமாலும் எடுத்துங்க. அந்த வீட்டில் அவர் உச்ச வலுவில் இருப்பார். சூரியன் அங்கே இருக்கும்போது, அங்கே சூரியன் சந்திரன் மேசத்தில் இருக்கும்போது தகப்பனாருடைய ஆதிக்கம் அதிகமாகவும், சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருக்கும்போது தாயுடைய ஆதிக்கம் அதிகமாகவும் நிச்சயமாக இருக்கும். இந்த இடத்துலையும் ஒரு நல்ல யோக பலன்கள் நிச்சயமாக இருக்கும். வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை இதை சார்ந்த ஒரு வகையில மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை நிச்சயமா தருவாங்க. ரிஷபராசிக்காரங்கெல்லாம் பாருங்க, பெரும்பாலும் வாடகை வருமானத்தை வந்து சம்பாதிப்பாங்க, வாடகை வருமானம் வாங்குவாங்க, வாகன சுகம் இருக்கும், இவங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கும், பெண் குழந்தைகளால் மிகப்பெரிய ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டு. ஓ சரி, அதுக்கப்புறம் அப்படியே மிதுனத்துல பாருங்க, சூரியன் சந்திரன் இணைவு. இந்த வீடுகளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 கிரகமும் இந்த வீட்டில் வந்து சூரியன் சமமா இருப்பாரு, சந்திரன் வந்து நட்பா இருப்பாரு. அப்போ இந்த அமைப்புல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த சூரிய சந்திரர்கள் மிதுன வீட்டுல இருக்கும்போது அங்கே நல்லா பாருங்க, புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுல ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க. சூரியனும் சந்திரனும் மிதுனத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். சரிங்களா? தாய் மாமன்களுக்கும் இவங்களுக்கும் சில சில பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், சுய முன்னேற்றம், தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம்ங்கிற சுய உழைப்புல நம்மளே எல்லாத்தையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய யோகம் இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்களுக்கு உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது இவங்களே சொந்தமா இடம் வாங்குறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தானே கத்துக்கிறது, யாருடைய குருவுடைய தயவு இல்லாம தானே கத்துக்கக்கூடிய அமைப்பு இந்த சூரிய சந்திரர்கள் மிதுனத்துல இருக்கும்போது நடக்கும். சரி, கடகத்துல சூரியனும் சந்திரன் இருக்காங்க. கடகத்துல சந்திரன் ஆட்சி, சூரியன் அங்கே நட்பு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்பவும் பாருங்க, மனசு, வீடு, மனை, வாகனம், சொத்து, அம்மா உறவுகள் இதனால இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகமாக இருக்கும். சரிங்களா? பொருளாதாரத்திலும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக நீங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, என்ன அமைப்பு அப்படின்னு ஏன் ஏற்றத்தாழ்வுன்னு ஒரு வார்த்தை போட்டேன் அப்படின்னா, சந்திரன் வளர்பறையா இருக்கும்போது சுபராகவும், தேய்பிரையா இருக்கும்போது பாவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அந்த ஏற்றத்தாழ்வுங்கிற வார்த்தை என்னையும் அறியாம நான் வந்து சொன்னது. சரி, இந்த இணைவு சிம்மத்துல இருக்கு. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து சிம்மத்துல இருக்கு. சிம்மத்துல சூரியன் ஆட்சி, சந்திரன் அங்கே நட்பு. அப்ப அந்த அமைப்புல இருக்கும்போது இங்க தகப்பனாருடைய கை மேல ஓங்கி நிற்கும். தகப்பனாருடைய அமைப்பு தான் நல்லா இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஆதாயம் இருக்கும். முதல் குழந்தை மிகப்பெரிய ஒரு அமைப்பை தரும். முதல் குழந்தையால நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தரும். கௌரவம், பெயர், புகழ், பாக்கியம், அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் இந்த முதல் குழந்தையால வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம். பூர்வீக சொத்துல ஆரம்ப கட்டத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் போக போக சரியா போய்விடும் அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் இருக்கும்போது சூரியனுக்கு அது சமமான வீடு, சந்திரனுக்கு அது நட்பு வீடு. இங்கே சந்திரனின் கை ஓங்கி இருக்கும். நல்லா கவனிச்சுங்க, சந்திரனின் வலுவு அதிகமாக இருக்கும். இருந்த போதிலும் சூரியன் சமமாக இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய சந்திரனுடைய இணைவு மிகப்பெரிய மருத்துவராகவும், மிகப்பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி நிறுவனராகவும், சரிங்களா, ஒரு சமுதாயத்துல ஒரு மறைமுக தொழில் செஞ்சு அதன் மூலியமா ஒரு மிகப்பெரிய இடத்துக்குள்ள வந்தவங்களுடைய ஜாதகத்துலலாம் பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இணைவு கன்னி வீட்டுல இருந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? அப்போ சூரியன் சந்திரன் இணைவு கன்னி வீட்டுல இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை தரும். இவங்க ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவங்க, அறிவுத்திறன் உள்ளவங்க, புதுசா ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுல இவங்களுடைய பங்களிப்பு மிகவும் பெரிய விஷயம். புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்ச ஜாதகத்துலலாம் பாத்தீங்கன்னா சூரிய சந்திரர் இணைவு கன்னி வீட்டுல கண்டிப்பாக இருந்திருக்கு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் வீடு. இது வந்து துலாம் வீட்டில் வந்து சூரியன் நீசம், சந்திரன் வந்து அந்த வீட்டில் வந்து சமம்ங்கிற ஒரு அமைப்பில் வந்துடுவார். ஏன்னா அவருக்கு எந்த வீடும் பகை கிடையாது. சூரியன் நீச்சம் அடையனால பார்த்தீங்க அப்படின்னா தகப்பனார் சார்ந்த ஒரு விஷயம், பூர்வீகம் சார்ந்த ஒரு விஷயத்துல சின்ன லேசான ஒரு சர்க்கிள்கள் இருக்கும்.
பூர்வீகத்தில் இவங்க இருக்க மாட்டாங்க, வெளியில தான் இருப்பாங்க. வியாபாரத்தால மிகப்பெரிய நன்மை இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையா அமைகிறது. நம்ம கண் கூட பார்த்துருக்கலாம். இங்கேயும் இந்த அமைப்பு வந்து நல்ல யோக அமைப்பாக நிச்சயமாக வேலை செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கேயும் தாய் வழி உறவுகளால மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும். அதே மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, கவுன்சிலரு, இந்த மேயர், சிஎம், பிஎம் இவங்க எல்லாமே இந்த அமைப்புல கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் விருச்சிக வீட்டுல சூரியனும் சந்திரனும். சந்திரன் இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீச்சம். எப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அடுத்தடுத்த வீட்டுல உச்சம் அடைகிறாங்களோ, இப்போ மேசத்துல சூரியன் உச்சம், ரிஷபத்துல சந்திரன் உச்சம், கடகத்துல சந்திரன் ஆச்சு, சிம்மத்துல சூரியன் ஆச்சு, துலாத்துல சூரியன் நீசம், அதுக்கு அடுத்த வீடான விருச்சிகத்துல பாருங்க சந்திரன் நீசம். சந்திரன் இங்க நீச்சம் அடையும் போது பாத்தீங்கன்னா சூரியன் அங்க நட்பு வீட்டுல இருப்பாரு, சந்திரன் வந்து அங்க சமபலத்தோட இருப்பாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து நீச்சம் அடைஞ்சு அமாவாசையா இருக்கிறது மனதளவுல சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் ஒரு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தருவாங்க. இவங்க வந்து எல்ஐசி ஏஜென்ட், மருத்துவம், சரிங்களா, சீட்டு நடத்துறது, ஷேர் மார்க்கெட்டு, இதை மாதிரி சார்ந்த துறையில ஒரு மிகப்பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் பண்றாங்க. அவங்களுடைய ஜாதகத்துலலாம் சூரியனும் சந்திரனும் விருச்சிகத்துல இருக்கு. இவங்களுக்கு தாயாலேயோ தாய் வழி உறவுகளாலேயோ ஒரு பெரிய சிறப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க நம்ம மனசுல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தனுசுல வரக்கூடிய இந்த அமாவாசை யோகம். தனுசுல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் நட்பு, சந்திரன் வந்து அந்த வீட்டுல சம பலத்தோட இருப்பாரு. அப்போ இந்த இடத்துல வந்து சூரியனுடைய கை ஓங்கி இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம், கௌரவம், மரியாதை, அந்தஸ்து சார்ந்த விஷயம், இதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே வந்து தாய் வழி உறவுகளால் சின்ன சின்ன சருடல்கள், அதாவது நெருடல்கள் இருக்கும், சங்கடங்கள்லாம் இருக்கும். தாய் சொல்கிறத இந்த ஜாதகர் கேட்காத தன்மையும் இந்த வீட்டில் இருக்கும்போது கொடுத்துருது. அதை நம்ம கண்ணு கூட பார்க்குறோம். அதுக்கப்புறம் மகர வீட்டில் சூரியனும் சந்திரனும் இருக்கும்போது, சந்திரன் மகர வீட்டில் ரெண்டு பேருமே, அதாவது சூரியனுக்கு வந்து மகரம் வீடு பகை, சந்திரனுக்கு சமமான ஒரு அமைப்பு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துல சூரிய சந்திரர் இணைந்து அமாவாசை யோகமா இருந்தா அப்பா பேச்சே சுத்தமா பிள்ளைங்க வச்சுக்காது. ஆனா அம்மா சொல்ல சொல்ல அப்பாவை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் குழந்தைங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சூரிய சந்திரர் இணைவு இருப்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% மட்டுமே யோகத்தை வந்து தரும். ஏன்னா அது சனி பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால. எப்பவுமே இருள் கிரகங்கள் ஒளி கிரகங்களுக்கு பகையா இருக்கும். அதே மாதிரி ஒளி கிரகங்கள் இருள் கிரகங்களுக்கு வந்து பகையா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அடிப்படை விதியில தெரிஞ்சிருக்கோம். இப்போ மகரத்துல இருக்கும்போது ஜாதகருக்கும் ஜாதகருடைய அப்பாவுக்கும் ஒத்துப்போகாத ஒரு தன்மை தரும். அரசாங்கத்தால அல்லது பூர்வீக சொத்தால கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கொடுத்து அதன் பிறகுதான் லைஃப்ல அவங்களுக்கு முன்னேற்றமான ஒரு அமைப்பை தரும். சரி, கும்பத்துல சூரியனும் சந்திரனும் இருக்கு. சந்திரன் வந்து மகரத்துல இருக்கும்போது தன்னுடைய வீட்டை பார்ப்பார், கும்பத்துல வந்து சூரியன் இருக்கும்போது அவர் தன்னுடைய வீட்டை பார்ப்பார். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல சூரியன் இருக்கும்போது தன் வீட்டுக்கு 6ல மறைஞ்சிருவாரு. அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டுல இருந்து 8க்கு மறைஞ்சிருவாரு. அதாவது சூரியன் மறைஞ்சா சந்திரன் மறைய மாட்டார், சந்திரன் மறைஞ்சா சூரியன் மறைய மாட்டார். ஏதாவது ஒரு வகையில நமக்கு அந்த யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சனி பகவானுடைய வீட்டுல யாராவது ஒரு கிரகம் மறைஞ்சாலும் இன்னொரு கிரகம் யோக அமைப்பு தரக்கூடிய அமைப்புல இருக்கு. சூரிய சந்திரர்கள் இணைவு வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல இருப்பது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். அரசாங்கத்தினுடைய அந்த வேலைகளை வந்து தடை செஞ்சு தாமதம் செஞ்சு அதன் பிறகு கொடுக்கும். லைஃப்ல இவங்களுக்கு பின் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பை தரும். உழைப்பு 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 உழைப்பை தவிர வேற எதுவும் தெரியாது. உழைத்து மேல வரக்கூடிய அந்த எண்ணங்களை இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரிய சந்திர இணைவு வந்து தரும். கடைசியாக மீன வீட்டுல சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய யோக அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் நாங்களை நகர்த்தி அதன் மூலம் ஒரு வருமானத்தை தரும். மனசெலவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தரும். அதே மாதிரி பாதத்தில், அதாவது நடந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், பாதம் சார்ந்த பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனை, குதிகால் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இங்கே இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்கள் கொடுத்துட்றாங்க. இவங்க இருந்த போதிலும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதிகம் செலவு பண்ணாமல் ஒரு சிக்கன பேர் வழியாக இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த மீன வீட்டில் இருக்கிற சூரிய சந்திரர்களை வந்து பார்த்துருக்கேன். இது 12 வீடுகளுமே சூரிய சந்திரன் இணைவு இருக்கக்கூடிய பொதுவான யோக பலன். ஆனா இந்த சூரிய சந்திரரோட எந்த காரணத்தை கொண்டும் ராகுவோ, கேதுவோ, செவ்வாயோ, சனியோ, சரிங்களா, இவங்கெல்லாம் சேரும்போது நான் சொன்ன அதாவது பிளஸுக்கு பதிலாக மைனஸ் வந்து அதிகம் போயிட்டு இருக்கும். மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் தொந்தரவுகளையும் இடையூறுகளையும் ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி உங்க லக்கணத்துக்கு அவங்க எந்த ஆதிபத்தியம் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யார் சாரம் வாங்கியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யோகா அமைப்புகள் வந்து கூடுவதும் குறைவதுமான அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.